Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max Chapter Integral Calculus 1 Exercise 2.6 இந்த வீடியோல பார்க்கலாம். Integrate the following with respect to x. So இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸ்ல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் இந்த எக்ஸசைஸ்லயே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ பேஜ் நம்பர் 35 நல்லா தரோ பண்ணிடுங்க சரிங்களா. First question 2x plus 5 divided by x square plus 5x minus 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூவை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருக்கோம், அதே தான் இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். 2x plus 5 divided by x square plus 5x minus 7 into dx. இப்போ நான் கிவனை என்ன பண்ணுறேன்னா f of x is equal to டினாமினேட்டர் எடுத்து எழுதிக்கிறேன், x square plus 5x minus 7 எடுத்து எழுதிக்கிறேன் சரியா. இப்போ இது ஒரு வாட்டி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வைங்க, f dash of x என்னவா இருக்கும், x square 2 times of x 5 into x 5x மாறிடும். ஸோ இப்போ என்னோட ஃபார்மேட் என்னோட கொஸ்டின் இப்போ எப்படி இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது இன்டிகிரேஷன் ஆஃப் f dash of x divided by f of x into dxன்னு இருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், log of f of x plus c கரெக்டா. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் இது ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், log f of x plus c. Therefore integration of 2x plus 5 divided by x square plus 5x minus 7 into dx is equal to log f of x ஓட வேல்யூ இங்க என்னது, x square plus 5x minus 7 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, சம் ஈஸியாக இருக்கு இல்லையா. இதை சப்ஸ்டியூஷன் பண்ணியும் பண்ணுவாங்க, கீழே கொடுத்துருக்க வேல்யூ ஈக்குவல் டு இசட்னு எடுத்துட்டு அப்புறம் இது இசட் டேஷ்னு எடுத்துட்டும் செய்வாங்க. பட் நம்ம டேரெக்டாக செய்யலாம், ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் சேம் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ ஒரே மாதிரி நீங்கள் ஒரே மெத்தடில் நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம், நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் அடுத்த ஸ்டெப் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. e power 3x divided by x power 4 plus 1. ஸோ நெக்ஸ்ட் சம் e power 3 log x by x power 4 plus 1. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். let I is equal to integration of e power 3 log x divided by x power 4 plus 1 into dx. இப்போ இந்த நியூமரேட்டரில் e power 3 log x. ஸோ இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3 வந்து எக்ஸோட பவருக்கு கொண்டு வந்துடணும். m into log n is equal to log n power m. இதை ஃபஸ்ட்டு மாற்றிடணும் e பவரில் இருந்தால் மட்டும் சரிங்களா. அப்போ e பவரில் log x பவரில் 3 divided by x power 4 plus 1 அப்படின்னு ஆன்சர் இருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் e and log நான் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் எனக்கு x cube இன்டிகிரேஷன் ஆஃப் x cube by x power 4 plus 1 into dx மட்டும்தான் இருக்கும் சரியா. இப்போ டினாமினேட்டரில் x power 4 plus 1 இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 4 times of x cube கரெக்டாக, 4 times of x cube. ஆனால் இங்கே எனக்கு x cube இருக்கு, 4 இல்லை. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். புட் z is equal to x power 4 plus 1. இப்போ ஒரு வாட்டி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dz is equal to 4 times of x cube, 4 into x cube n minus 1 n into n minus 1 plus 1 வந்து 0 ஆகிடும் கரெக்டா. ஸோ இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த 4 டிவைடட் பையில் கொண்டு வரலாம், ஏன்னா நமக்கு நியூமரேட்டரில் வரும் எக்ஸ் கியூபும் டிஎக்ஸும் தான் இருக்குது. இப்போ dz by 4 is equal to x cube into dx. இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயில் சப்ஸ்டியூட் ஐ வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது i is equal to integration of x cube into dxக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், dz by 4 கரெக்டாக. அப்போ 1 by x power 4 plus 1க்கு பதிலாக என்ன எழுதணும், 1 by zன்னு எழுதணுமா கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 by 4 வெளியே எடுத்துடலாம், கீழே வந்து z இருக்குது, அதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், log z இல்லையா. நெக்ஸ்ட் லைனில் 1 by 4 வெளியே எடுத்துடலாம், z நியூமரேட்டரில் dz divided by z. சேம் f of x அதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே f dash of x இருந்ததுன்னா நான் எப்படி எழுதலாம், அதை log
ஆஃப் இசட். இங்கே இசட் இருக்கனால இசட். இப்போ இசட்டோட வேல்யூ அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் பவர் 4 + 1 + c. இப்போ டைரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். பட் இங்கே எக்ஸ் பவர் 4 மேலே எக்ஸ் கியூப் இருக்கிறனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் செய்கிறோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, third question, e power 2x divided by e power 2x minus 2. Solution first given எழுதிக்கலாம். Integration of e power 2x divided by integration of e power 2x minus 2 into dx. இது let I is equal to கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? let I is equal to. Solution எப்படி இருக்கு பாருங்க. e power 2x denominatorல இருக்கு. numeratorல e power 2x. அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் தானே மேலே இருக்கு. ஈஸியாக இருக்கு பாருங்க. f of x நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னா e power 2x minus 2ன்னு எடுக்கிறேன். இதை ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வரும், e power 2x அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறனால இன்டூ 2 வருமா? கரெக்டா? f of x வந்து e power 2x minus 2. இப்போ f dash of x என்ன வரும், 2 times of e power 2x. பட் இங்கே நமக்கு என்ன இருக்கு, e power 2x மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்கா, லாஸ்ட் சம்மில் 4 இருக்கு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் இதை, புட் z is equal to டினாமினேட்டரில் f of x வந்து zன்னு எடுத்துக்கலாம், e power 2x minus 2. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dz is equal to e power 2x into 2 ஃப்ரண்ட்ல வந்துடணும் into dx. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி எழுதணும்ல. இப்போ நம்ம நியூமரேட்டரில் இது மட்டும் தான் இருக்குது, 2 இல்லை. அப்போ 2 என்ன பண்ணலாம், இப்போ dz by 2ன்னு கொண்டு வந்துட்டு e power 2x into dxன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? I எப்படி சேஞ்ச் ஆகும்னா இன்டிகிரேஷன் ஆஃப் e power 2x into dxக்கு பதிலாக dz by 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் இங்கே 1 by e power 2x minus 2 என்னன்னு எடுத்துக்கிறோம், zன்னு எடுத்துருக்கோம். அப்போது 1 by zன்னு எழுதணும். இப்போ இந்த 1 by 2 வெளியே எடுத்து எழுதிட்டோம்னா 1 by z into dz. 1 by z into dx எப்படி மாறும், log z plus c. அப்போ zோட வேல்யூ இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 1 by 2 log e power 2x minus 2. zோட வேல்யூ என்ன, e power 2x minus 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் ஒன், log x whole cube divided by x. ஸோ இப்போ எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log x வருமானா வராது. ஸோ அந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் log x by x, log x whole cube by xன்றது எழுதிக்கலாம் இன்டூ dx. இப்போ log x எல்லாம் இருக்கனால நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடே எடுத்துக்கிறேன். t is equal to log xன்னு எடுத்துக்கலாம். அப்போ dt இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to 1 by x into dx. இப்போ dxும் 1 by xும் கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கு பதிலாக dt எழுதிக்கலாம். log xக்கு பதிலாக tன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ இதை நான் ஐன்னு கன்சிடர் பண்ணுறேன்னா i is equal to எப்படி மாறும், i is equal to integration of log xக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், t 1 by x dxக்கு பதிலாக dtன்னு எழுதிட்டா போதும். இப்போ வெறும் t cube இருக்கு, அதை இன்டிகிரேட் பண்ணால் போதுமா, t cube integrate பண்ணால் போதும். அப்போது t power n plus 1 3 plus 1 divided by n plus 1 3 plus 1 plus இது எப்படி மாறும், t power 4 by 4 plus c. கிளியரா? இப்போ t இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம், நம்ம log x whole power 4 by 4 plus c தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Next, fifth question, x plus 7 divided by root of 3x square plus 7x minus 1. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 3x ஸ்கொயர்னா 6x வந்துடுச்சு, 7x வந்து 7 எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வேல்யூ எப்படி இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்போ நம்ம ஒன்று செஞ்சுருப்போம். சேம் வேல்யூ ரூட்குள்ளே இருந்தால் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவேன். கரெக்டாக? சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷனில் let I is equal to integration of 6x plus 7 by
root of 3x square plus 7x minus 1 into dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ substitution method பாருங்க, கீழே இருக்க function நான் எப்படி எடுக்கிறேன்னா put t is equal to 3x square plus 7x minus 1. இப்போ இது ஒரு வாட்டி differentiate பண்ணுறேன், இப்போ t ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். இப்போ 3x ஸ்கொயர்ன்றது 6x மாறிடும், 7x வந்து 7 மாறிடும், சேம் அதே வேல்யூ பார்த்தீங்களா இன்டூ dx. அப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூக்கு பதிலாக நான் dtன்னு எழுதிக்கலாம், டினாமினேட்டரில் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ tன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ i எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் பாருங்க, இன்டிகிரேஷன் ஆஃப் 6x plus 7 into dx க்கு பதிலாக dt divided by root of t 3x square plus 7 minus 1 இருக்கிற இடத்துல tன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இதை இன்டிகிரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரூட் t எப்படி எழுதலாம், 1 by t power 1 by 2 into dt. இப்போ இந்த 1 by 2 நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன ஆகும், இன்டிகிரேஷன் ஆஃப் t power minus 1 by 2 into dt. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இன்டிகிரேஷன் பண்ணும்போது t power n plus 1 1 minus half half, கீழே அதே தானே வரும். இதோட வேல்யூ நான் சைடில் சால்வ் பண்ணுறேன், ஏன்னா நிறைய வாட்டி இதை சால்வ் பண்ணியிருக்கோம். n plus 1 divided by minus 1 by 2 plus 1, அப்போ 1 minus half half பாசிட்டிவ்ல மாறிடும். கீழேயும் அதே மாதிரி தான், 1லேருந்து half மைனஸ் பண்ணால் half. ஸோ அடுத்த லைனில் இது என்ன பண்ணிக்கலாம், 2 என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா, ப்ளஸ் c எழுதிக்கலாம். ஸோ 2 times of t power 1 by 2 plus c, ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ t இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும், எழுதிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் t இருக்கிற இடத்துல 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1 பவரில் 1 by 2 ப்ளஸ் c எழுதியிருக்கேன். பவர் 1 by 2னா ரூட் அப்ளை பண்ணலாம், ஸோ ரூட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 5 சம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.